இந்தியன் பார்ட் 2 டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம தாத்தா அவருடைய லுக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. என்னடா இது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த டயலாக்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், அதாவது விஷுவலாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அந்த அளவுக்கு நேர்மாறாக தான் இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. டைலாக்லாம் ரொம்ப முக்கியங்க. அதாவது ஹண்டிங் டாக் வேணும், என்னடா டைலாக் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன எலவுடா டைலாக் இதெல்லாம் இந்த படத்தை இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, இந்த படம் எப்படி இருக்கோ அது படம் வந்தது தான் தெரியும். நம்மளுக்கு இந்த படம் இப்போதைக்கு அடுத்த வாரம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜூலை 12 உலக அளவில் ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 2ஓட முடிய போகிறதுல 3மே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது அங்கே 2வது பாட்டை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம சங்கர் அவர்களை பற்றி நம்மளுக்கே தெரியும். படத்தை மட்டுமே ஒரு 4.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாராமா. அப்படியும் படம் முடியல, இன்னமும் ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. என்னடா இது இந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் அந்த படத்தை கொண்டு வரேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காட்சிகள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். சரி, இதுக்காக நம்ம ஏன் அதில் கட் பண்ணி போடுவானே, நம்ம இதை 2 பாட்டாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் போட்ட காசு எடுக்க முடியும்னு இந்த இந்தியன் படத்துடைய பார்ட் 2வே நம்மளுக்கு 2 பாகமாக வரப்போகுது. அதாவது இந்த பார்ட் 2 படம் ஃபுல்லாக முடிய போகிறது இல்லை. அது இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்.ஜே. சூர்யாவுடைய போர்ஷனே இந்த பார்ட் 1ல, அதாவது இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 பார்ட் 1ல ரொம்ப கம்மியாக தான் இருக்குமாமா. அந்த விஷயத்த அவரே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. என்னுடைய வேலை எல்லாமே பார்ட் 3ல தான் இருக்கும், பார்ட் 2ல கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருந்தாலும் என்னுடைய போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த எஸ்.ஜே. சூர்யாவே அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம உலகநாயகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்காப்புல. அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியன் 2 நடிக்கிறதுக்கு காரணமே பார்ட் 3 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஏன் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் 3 அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. ஒரு கதை கேட்டாப்புல, ஓகே நல்லா இருக்கு நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துட்டாரு. இப்போ இந்த ஈவெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, அவர் பார்ட் 3 பிடிச்சி போக தான் அவர் பார்ட் 2 நடிச்சாராமா. இது எந்த ஊரத்துல இருந்து எங்கிருந்து உருட்டினாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா படத்துடைய ரன் டைம் பெருசா இருக்கு. சங்கர் அவர்கள் ஒரு 2 படத்தை எடுத்து வச்சிட்டாப்ல. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த இந்தியன் பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு 2 கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பார்ட் 3 பார்த்து மெய்சிலுத்து போய் பார்ட் 2 நடிச்சாரு அப்படின்றதா எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ ஏதோ ஒன்று, அப்போ பார்ட் 3 தான் நல்லா இருக்கு, பார்ட் 2 நல்லா இல்லைல்ல, அப்போ எதுக்கு நீங்கள் பார்ட் 2 கொண்டு வரீங்க? பார்ட் 3 டேரெக்டாக கொண்டு வந்துடலாம்ல அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கருத்து. அவங்க எனக்கே குழப்பற மாதிரி தான் இருக்குது. தலைவன் அப்படி தான் குழப்பிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்.